ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று ஆல்பாவின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். சத்துக்கள் நிறைந்த ஆல்பா மிக முக்கியமான ஆடு மாடு தீவனங்களில் ஒன்று. ஆல்பா உலகெங்கும் பயிரிடப்படுகிறது. இது அதிகமாக பயிரிடப்படுவதன் காரணங்கள்: 1. நல்ல திடமான தாவரம். நீர் குறைந்த வறட்சி பிரதேசங்களிலும் பயிரிட முடியும். இதன் வேர் மண்டலம் விரிவானது, ஆழமானது. 4.5 மீட்டர் ஆழம் வரை வேர்கள் போகும். இதனால் வறண்ட பிரதேசங்களிலும் வளர்கிறது. எளிதில் ஜீரணமாகும், நார்ச்சத்து நிறைந்தது. 2. இதன் வேர் முடிச்சுகளில் ஒரு வகை பாக்டீரியா இருக்கிறது. இந்த பாக்டீரியா நைட்ரஜனை நிலத்தில் தக்க வைக்கும் குணமுடையது. இதனால் அதிக புரதம் இந்த நிலத்தில் பயிரிடப்படும் பயிர்களை சேர்க்கிறது. ஆல்பா இதர பயிர்களுடன் பயிரிடப்படுவதால் எல்லா பயிர்களும் சக்தி மிகுந்தவைகளாக வளர்கின்றன. ஆல்பா சிறந்த புரதம் நிறைந்த மாட்டு தீவனமாகிறது. 3. ஆல்பா நிலையான வற்றாத தாவரம். ஒரு தடவை போட்ட பின் 20 வருடம் மகசூல் காணும். 1 ஏக்கருக்கு 6 டன் கிடைக்கும். இதில் 25% புரதமாகும். உலகிலேயே அதிகமாக இந்த பயிரை பயிரிடுவது அமெரிக்கா. உலகில் 60 மில்லியன் ஏக்கர் நிலத்தில் ஆல்பா பயிரிடப்படுகிறது. இதில் பாதி நிலப்பரப்பு அமெரிக்காவில்தான். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு, அதாவது அரேபிய தேசங்கள், ஆசியா இவற்றிலும் ஆல்பா பயிரிடப்படுகிறது. தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் விளைகிறது. அரேபியர்கள்தான் முதலில் ஆல்பாவை கண்டறிந்தனர். அவர்கள் இந்த பயிரை அரசரின் அரசன் என்றும் எல்லா உணவுகளின் தந்தை என்றும் கொண்டாடினர். பல நூற்றாண்டுகளாக குதிரை தீவனமாக இதை உபயோகித்து வருகின்றனர். இந்த பயிரை உண்பதால்தான் அரேபிய குதிரைகள் உலக பிரசித்தி பெற்றன. பாரசீகர்கள் இதை குணப்படுத்தும் புல் என்றனர். ஆல்பாவில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், குளோரின், சோடியம், பொட்டாசியம், சிலிக்கன் இவையெல்லாம் சமச்சீராக நிறைந்திருக்கின்றன. தவிர A, B, D, E மற்றும் இதர விட்டமின்களும் உள்ளன. ஆல்பாவில் தானியங்கள், கோதுமை இவற்றில் உள்ள புரதத்தை விட 11.2 மடங்கு அதிகமாக உள்ளது. அது மட்டுமின்றி தானியங்களில் இருப்பதை விட ஆல்பாவில் கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து குறைவு. நார்ச்சத்தும் பச்சையமும் நிறைந்தது. பயன்கள்: இது சிறந்த காரத்தன்மை கொண்டது. அமிலத்தை அழிக்கும் உப்பு. ஆல்பாவில் அல்கலியை உண்டாக்கும் மூலப்பொருட்கள் உள்ளன. இதில் உள்ள மாங்கனீஸ் ஜீரணத்திற்கும் இன்சுலின் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. சிறுநீர் பெருக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். பெரிஸ்டால்சிஸ் என்னும் வயிற்றின் தசைகளின் அசைவை அதிகப்படுத்துவதால் செரிமானம் நன்கு ஆகும். நீர்க்கோவை பாண்டுவிற்கு மருந்தாக ஆல்பா பயனாகிறது. இதய கோளாறுகளுக்கு ஆல்பா இலைச்சாற்றை கொடுத்தால் நல்ல பலன் தெரியும். கேரட் சாறையும் சேர்த்து கொடுத்தால் நல்லது. சைனஸ், சுவாசமண்ட கோளாறுகளுக்கும் இந்த மூலிகை தாவரம் பயனுள்ள மருந்து. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். மூட்டுவலி மற்றும் இதர ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகளுக்கு சிறந்த மருந்து. இதன் டீயை, அதாவது கஷாயத்தை 2 வாரங்களுக்கு தினம் 6 கப் பருகி வந்தால் ஆர்த்ரைட்டிஸ் குறையும். அமிலத்தை எதிர்க்கும் அல்கலை பொருளாக ஆல்பா இருப்பதால் ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்தும். இலைகளில் பச்சையம், அதாவது குளோரோபில் அதிகமாக இருப்பதால் வர்த்தக ரீதியாக பச்சையம் எடுக்கப்படுகிறது.
பூக்களிலிருந்து தேன் கிடைக்கும். விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பெயிண்ட் தயாரிக்க உதவும். உணவுடன் கூட்டுப் பொருளாக மாத்திரை, பொடி, டீ கஷாயமாக விதவிதமாக கொடுக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்திற்கும் ஆல்ஃபால்ஃபா மருந்தாகும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.